எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் உள்ள காய்கறிகளை பறிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பறிக்க போகிறது வந்து வாழைப்பூ. வாழைப்பூ வச்சு நம்ம பொரியலும் பண்ணலாம், வாழைப்பூ வடையும் பண்ணலாம். ஆனால் நான் இன்னைக்கு செய்ய போகிறது வாழைப்பூ பொரியல். வாழைப்பூவை பறிச்சுட்டு வாழைப்பூவை தலைகீழ கவுத்தி வச்சுருங்க. அப்போ தான் அந்த தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும். அப்படி இல்லைன்னா இந்த தண்ணி ஃபுல்லாக பூவில் பட்டு கரையாக இருக்கும். அப்புறம் நம்ம பறிக்க போகிறது புடலங்காய். புடலங்காய் வச்சும் நான் இன்னைக்கு பொரியல் பண்ண போகிறேன். அப்புறமேல இந்த காய்கறிகளை தாளிக்கிறதுக்காக நம்ம செடியிலிருந்து பச்சை மிளகாய் பறிக்க போகிறேன். அப்புறம் சாம்பார் வைக்கிறதுக்கு உண்டான தக்காளி. ஆக்சுவலாக ரெண்டு தக்காளி தான் பழமாக இருக்குது. அப்புறம் இன்னமும் தக்காளி காய்கள்லாம் இருக்குது, பூக்களும் நிறையா இருக்குது. அப்புறம் சரி சமையல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சூப்பும் செய்யலான்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையும் பறிச்சிட்டேன். காய்கறிகளை தாளிக்கிறதுக்காக நான் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலும் செடியிலேருந்து பறிச்சிட்டேன். இந்த கருவேப்பிலை சூப் போடுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நம்மக்கிட்ட பொன்னாங்கண்ணி கீரை இருக்குதுல்ல, கீரை பொரியலாக சாப்பிட முடியாதவங்க அந்த முருங்கைக்கீரையையும் இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் சூப் போட்டு குடிக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன காய்கறிகள்லாம் பறிச்சிருக்கோம் நம்ம தோட்டத்தில் இருந்துன்றதை மொத்தமாக பார்க்குறோம். வாழைப்பூ, அப்புறம் புடலங்காய், கொஞ்சம் பச்சை மிளகாய், தக்காளி, கொஞ்சம் கீரைகள், அப்புறம் கருவேப்பிலை. இதெல்லாம் தான் நம்ம தோட்டத்திலிருந்து பறிச்சிருக்க காய்கள் இன்னைக்கு. இந்த காய்கறிகளோடு சேர்த்து நம்ம தோட்டத்தில் பூக்களும் நிறையாவே பூத்துருக்குது. அந்த பூக்களையும் சேர்த்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் பாருங்கள்.